ஹவு டு ட்ரா பைனாப்பிள் drawing ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது பிளண்டிங் ஸ்டெம்ஸ். ஸோ ஒரு ரஃப்பான ஸ்கெட்ச் பண்ணுறதுக்காக இந்த பிளண்டிங் ஸ்டெம்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ நாம் இப்போ எடுத்திருக்கிற டூல் வந்து கேலிகிராஃபி மார்க்கர். நீங்கள் மார்க்கர் இருந்தாலும் மார்க்கர் யூஸ் பண்ணலாம். இதில் பிளாக் அவுட்லைன் பர்பஸுக்கு உங்ககிட்ட அதாவது பிளாக் பென் இல்லைன்னா பிளாக் மார்க்கர் அப்படி இல்லைன்னா வந்து பிளாக் ஸ்கெட்ச் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அழகான வந்து ஒரு ஓவல் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பைனாப்பிளோட லீஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். எல்லா லீஃபுமே ஒரு கர்வ் லைன்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ சென்டராக இருக்கிற அந்த லீஃப் மட்டும் கொஞ்சம் மேல் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ கேப்ஸ்லலாம் அந்த லீஃபோட அந்த கேப்ஸ்லலாம் வந்து நம்ம ஹேட்சிங் வந்து லைன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃப்ரூட்டோட பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வந்து அந்த பேட்டர்னை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸோட ஒவ்வொரு அந்த அந்த முட்கள் போல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு போர்ஷனும் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இது போல் பேட்டர்ன் வந்து முதல்ல ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடணும். இப்போ பாருங்கள், அந்த ஒவ்வொரு போர்ஷன்லேயும் இருக்கிற அந்த முள் போன்ற பகுதியை நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்கோம்.
அடுத்தபடியாக வந்து ஸோ இப்போ போடுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஹேட்சிங் வந்து ஆட் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு போர்ஷனும். ஓகே. ஸோ ஒரு அழகான மெத்தடில் பைனாப்பிள் டிராயிங் நம்ம பார்த்தோம். நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.